அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிய போகுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டு உடனே அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துச்சு. அதுக்கான இன்டர்வியூ வரப்போகுது. அதுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஜாப் சூர்யா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்துக்குது. அதை பற்றி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பப்ளிஷ் ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயில் அப்டேட் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஜாப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் ரிமைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 83 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 83 வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 18/3/2025 லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஇசிஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில் 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 12th படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐஇ எல்ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/3/2025 முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஐடிஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சி. இது 12th எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/3/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வேகன்சி டிப்ளமா படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 19/3/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 வேகன்சி சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கு சிஎம்ஏ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 19/3/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8th படிச்சிருந்தாவே நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்எல்டி டிஃபார்ம் இந்த மாதிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 23/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வேகன்சி சொல்லிக்குது. 8th 10th ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20/3/2025 லாஸ்ட் டேட்டில் முடிவு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம். என்ன அப்டேட்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சூர்யா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுத்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த யார் யார் எடுத்துக்கிறீங்க அவங்க கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னா வெள்ளிக்கிழமை 21/3/2025 மதியம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு எப்படிலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க ஆன்சர் கொடுத்து 100க்கு 100 மார்க் எடுத்துக்கிறாங்க. இப்போ இன்டர்வியூ வச்சா கூட அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். இந்த லாஸ்ட் டேட் ரிமைண்டர் அவ்வளோ தான். பழனி முருகன் கோயில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.